ஒரு முறை தேர்வு எழுதி நீட்டில் தேர்வு எழுதி தேர்வான மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 31% தான். மீதம் இருக்கிற 69% மாணவர்கள் 2 முறையும் 3 முறையும் 4 முறையும் 5 முறை கூட தேர்வு எழுதியிருக்கிறார். 5 முறை செல்வது என்பது சாத்தியமான ஒன்றா? எவ்வளவு பணம் செலவாகும்? ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவம் என்பதே ஒரு மருத்துவ படிப்பு என்பதே எட்டாக்கனியாக போய்விடும். பொதுவாகவே நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம எடுத்துட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் அதுக்கான முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 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 வருங்கால மருத்துவ கல்வியோடு வர்றாங்க. ஒரு இடத்துல மட்டும் ஒரே சென்டர்ல ஒரு 15 பேர் 720க்கு 720 மார்க் எடுக்கிறாங்க. அப்போ நீட் எக்ஸாம் என்பதுல குளறுபடி என்பது அது ஒரு சோற்றுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பணம். ஒரு குஜராத்தில் ஒரு மாணவி போர்டு எக்ஸாமில் ஃபெயிலு, பட் நீட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போது அதனால தான் நாங்கள் கல்வியாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்ருக்கோம், நீட் ஆரம்பிச்சிலேருந்து ஒரு நீட் ரிசல்ட் கொடுக்கும்போது நீட்டு மார்க்கு எத்தனாவது அட்டம்ப்ட் அவங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் என்ன அப்படி எல்லாம் போடுங்க. அப்போ தான் ஒரு நேர்மையாக நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இதுவும் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தப்பு நடந்திருக்குன்னு தான் எங்களை மாதிரி கல்வியாளர்களை அடித்து கூற முடியும். வணக்கம். இது கேள்விக்களம். 24 லட்சம் பேர் எழுதிய பிரம்மாண்டமான அந்த நீட் தேர்வில் பெரும் குளறுபடிகள் அரங்கேறி இருக்கின்றன. வினாத்தாள் கசிவு, ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் உள்பட 67 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றது, 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தேசிய தேர்வு முகமையான NTA கருணை மதிப்பெண்களை வழங்கியது என அடுத்தடுத்த குளறுபடிகள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு மட்டுமே நீட்டுக்கு எதிரான அந்த கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் குரலானது எதிரொலித்திருக்கிறது. போராட்டங்களும் வலுத்திருக்கின்றன. குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தற்போது எடுத்திருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் நீட் குளறுபடிகள், முறைகேடுகளை தடுக்க நீட் விலக்குதான் ஒரே தீர்வா, என்ன செய்ய போகிறது ஒன்றிய NDA அரசு என்ற புள்ளியில் இன்றைய விவாதம் தொடர இருக்கிறது. நம்முடைய இன்றைய விவாதத்தில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் திருமிகு மதிவதனி நம்முடைய இணைகிறார். உங்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைகிறார். உங்களுக்கும் வணக்கம். அடுத்ததாக எழுத்தாளர் ராம்கி நம்முடைய இணைகிறார். வணக்கம். அடுத்ததாக கல்வியாளர் நெடுஞ்செழியன் மற்றும் ராமசாமி மையப்பன் வழக்கறிஞர், இவர்கள் இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். நான் தொடக்கத்தில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு உங்களிடமிருந்தே நான் விவாதத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜூன் 15ஆம் தேதி வெளியாக வேண்டிய அந்த நீட் தேர்வு ரிசல்ட் அப்படிங்கிறது தேர்தல் பரபரப்புக்கு முன்னாடியே ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே அவசரமாக வெளியாகுது. அப்போ தொடங்கின அந்த பரபரப்பு, ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற கேள்வி அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய குளறுபடிகளுக்கும் குழப்பங்களுக்கும் யார் காரணம்? அந்த குளறுபடி பற்றின ஒரு அவுட்லைனை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்கும் புரிஞ்சுக்க ஒரு ஏதுவாக இருக்கும். நீட்டில் இந்த வருஷம்தான் ஏதோ குளறுபடி நடந்த மாதிரியும் இந்த முறைகேடுகளை எதிர்த்து போராடுவது போலையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீட் என்ற ஒரு நடைமுறை என்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றைய தேதியிலிருந்து முறைகேடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விதவிதமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த வருடம் இதை உச்சம்னு நினைக்கிறோம். இதுதான் உச்சமா, இதுக்கு மேலே இருக்கா அப்படின்றது அடுத்து நடக்கும்போது தான் தெரிய முடியும். நீங்கள் சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, அகில இந்திய அளவில் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம்லாம் இருக்குது. இந்த பல்கலைக்கழகம்லாம் தேர்வு நடத்துது. இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்கிட்ட கேளுங்க, ஒரு நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடந்து அதனுடைய முடிவு வர்ற நேரத்தில் அவர்களுடைய பல்கலைக்கழக முடிவை வெளியிடுவார்களான்னு கேளுங்க. மாநில அரசுகள் இருக்குது,
எந்த மாநில அரசினுடைய கல்வி அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. இப்படி ஒரு நாடாளுமன்ற முடிவு வரும்பொழுது, தேர்தல் முடிவு வர்ற அன்றைக்கு நீங்கள் முன்னறிவிப்பே இல்லாமல் நீங்கள் வாரிய தேர்வு +2 இருக்கலாம், 10ஆவதா இருக்கலாம், வெளியிடுவீங்களான்னு கேளுங்க. இதற்கே ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஜூன் ஒரு 4 கல்வியல் அமைப்பால் அவ்வாறு செய்ய இயலாது. ஒரு கல்வியல் அமைப்பு அதை செய்திருக்காது. ஏனென்றால் ஒரு கல்வியல் அமைப்பு அது பொறியியல் கல்வியாக இருக்கலாம், எந்த படிப்பாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு, ஒரு நாட்டின் மீது அக்கறை, மக்களுடைய சூழல் எல்லாமே தெரியும். எனவே ஒரு நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்றைக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு அன்றைக்கி டேட்டு நாங்களும் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு வேறு, நீங்கள் இன்றைக்கு வெளியிட போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் தேர்தல் கமிஷன் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தேதியில் தான் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த தேதியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஏனென்றால் கடந்த காலங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு. வந்த உடனே ரிசல்ட் வந்த உடனே பல சர்ச்சைகள் வரும், நீதிமன்ற வழக்குகள் போகும். இந்த ஆண்டு அது உச்சத்துக்கு போயிருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது. எனவே இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக ஆகிவிடக்கூடாது என்பதனால் அவங்க இந்த தேர்தல் நேரத்தில் வெளியிடுறாங்க. நீட் என்பதே முறைகேடு. நீட் காரணம் என்னன்னா, அது மாணவர் நலன் சார்ந்ததல்ல, அது ஒரு சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை எடுத்து பார்த்தாலே அதில் பாஜகவை சார்ந்த பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர் பாஜகவை சார்ந்தவர்கள். அந்த நிலைக்குழு அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, தனியார் கல்லூரிகளில் முறைகேடு நடக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறாங்க, 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தரால் மருத்துவர் ஆக முடியுமா? எனவே தனியார் ஒரு அரசு கல்லூரியை கூட அவங்க சொல்லலை, அது ஒன்றிய அரசு, எந்த மாநில அரசை பற்றியும் அவங்க சொல்லலை. எனவே தனியார் கல்லூரி முறைகேடுகளை தடுப்பதற்கு நீங்கள் பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்துங்க. எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு. அப்போ நோக்கம் என்ன? வணிக மையத்தை கட்டுப்படுத்துவது. நோக்கம் என்ன? உங்களுக்கு தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய முறைகேட்டை சரி செய்வது. ஆனால் கடந்த 5 ஆண்டு கால அனுபவம் என்ன உங்களுக்கு? இது ரெண்டுத்திலையுமே நம்மால் நீட் நடைமுறையில் அவர்கள் சொன்னது ஒன்றையுமே சாதிக்க முடியலன்றது நமக்கு விளங்கியிருக்கு. அதாவது நீட் நடைமுறைக்கு முன்னாடி இந்த 50 லட்சம் என்று இவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த 50 லட்சம் என்பது இல்லீகல் அமௌண்ட். இப்போ நீட் நடைமுறைக்கு அப்புறம் என்ன? எது இல்லீகலோ, எது சட்டத்திற்கு புறம்பானதோ அது சட்டப்படி வசூல் செஞ்சுக்கலாம். 2019 நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, 50% இடத்திற்கு மட்டும்தான் நாங்கள் கட்டணத்தை கட்டுப்படுத்துவோம், மீறி கட்டுப்படுத்த மாட்டோம். அட்மிஷன், அதாவது நம்ம அப்புறமா பேசுவோம். இதை உள்நோக்கத்தோட செஞ்சிருக்காங்க என்டிஏ அப்படின்றீங்க. நீங்க என்டிஏ மட்டும்தான் குறிப்பிடுறீங்களா? அதை சார்ந்த மற்ற விவகாரங்களும் அதோட தொடர்பு? பல்கலைக்கழகத்தை செல்லா காசு ஆக்கிறதுக்கு பேரு சூழ்ச்சின்னு சொல்லாம என்னன்னு சொல்றீங்க? வாரிய தேர்வை செல்லா காசு ஆக்கிறதுக்கு பேர் என்ன? தேர்வுன்னா என்ன? தேர்வுன்றது பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி. ஒரு பாடத்திட்டத்தை எழுதும் பொழுதே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பாடத்திட்டத்தோட உள்ளடக்கம் என்ன இருக்கும், அதற்கு உண்டான பாடங்கள் எப்படி இருக்கும், என்ன கற்பித்தல் முறை, இந்த பாடத்தை இந்த கற்பித்தல் முறையில் கற்பவரை எப்படி மதிப்பீடுவது, அதுக்கு பேர் மதிப்பீடு. நீங்க மதிப்பீடுன்னு சொன்னா சரியா தவறா என்று மதிப்பெண் கொடுப்பது அல்ல. விடை தவறா கூட இருக்கலாம், ஆனா அந்த கோட்பாட்டை அந்த மாணவர் புரிந்து கொண்டாரா என்று பார்ப்பார்கள். நீங்க ஒரு வேதியியல் ஆய்வு கூடத்துக்குள்ள நீங்க நுழைறீங்க, உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இதுதான், இந்த ரசாயனத்தை பயன்படுத்தினால் இந்த முடிவு வரும் முன்கூட்டியே தெரியும். அந்த முடிவோடு நீங்க உள்ள போறீங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வேற மாதிரியான ஒரு முடிவு ஒன்று வருது. ஆக அப்பதான் உங்களுக்கு புரியுது, இந்த ரசாயனத்துக்கு வேற ஏதோ ஒரு சக்தி கூட இருக்கு, அது புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. அந்த சூழலை சமாளிக்கிற திறன் வேண்டாமா? அந்த திறன் இருக்கிறதா என்று பாதிப்பதற்கு பேர் தான் மதிப்பீடு. ஏற்கனவே முன்முடிவிட்ட ஒரு விடையை இது எழுதலைன்னா மார்க் இல்லை, சரி தவறு என்று பார்ப்பதற்கு பேர் மதிப்பீடே கிடையாது. எனவே நீட் என்பதில் பேப்பர் கரெக்ஷன் நடக்கிறதே தவிர அங்கே எவாலுவேஷனே கிடையாது, அங்கே மதிப்பீடே கிடையாது. அப்போ அது மதிப்பீடே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அதில் எப்படி நீங்கள் திறன் வாய்ந்தவர்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஆக இது எதை காட்டுகிறது என்றால், பள்ளிக்கல்வி வாரிய தேர்வு நடக்குதுன்னா அங்கே எக்ஸ்பர்ட் பாடி, அங்கே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்காங்க, பல்கலைக்கழகத்தில் குவாலிஃபைடு பீப்புள் இருக்கிறாங்க.
ஆளுநர் தான் நியமிக்கிறாரு, ஆளுநராக நியமிக்கப்படுற துணைவேந்தர் தான் அங்க இருக்கிறாரு. இப்போ அவங்களால வந்து ஒரு கல்வியல் பார்வையில் மதிப்பிட முடியுது. இது ரெண்டையுமே செல்லா காசாக்கி வணிகத்துக்கிட்ட கொடுக்குறீங்க. அப்ப நீங்க சொல்ற மல்டிபிள் சாய்ஸ், இப்ப நீட்டை நடைமுறைப்படுத்தும் போது நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க, இவங்க பேப்பரை வந்து ரொம்ப லிபரலா கரெக்ட் பண்றாங்க, தாராளமா கரெக்ட் பண்றாங்க, தேவையான அளவுக்கு மார்க்கை போட்டுக்கிறாங்க, அதனால எங்களால் தரத்தை தீர்மானிக்க முடியல, எனவே தரமானவர்கள் எங்களுக்கு வேண்டும், அதனால நாங்க ஒன்று. இப்ப நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன? காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்துருக்கீங்களா, என்ன அர்த்தம்? அவ போர்டு எக்ஸாம்பிள் காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு தவறுன்னு தெரியுது, ஆனா நீங்க கொடுத்தா அது தவறு கிடையாதா? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, இது என்டிஏ வந்து ஒரு உள்நோக்கத்தோட தான் செயல்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு. என்டிஏ உள்நோக்கம், என்டிஏ உள்நோக்கத்தோடு செயல்படல, என்டிஏ உருவாக்குனதே உள்நோக்கம் தான். அது சந்தைக்கான லாபத்தை ஈட்டி தருவதற்கான ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஒரு சூழ்ச்சியின் விளைவுதான் என்டிஏ. ஆல்ரைட். திரு ராம்கி, வழக்கமாகவே நீட் அப்படின்னு சொல்றப்போ தமிழ்நாட்டில இருந்து வேற விதமான ஒரு மனநிலை இருக்கு. அப்புறம் நீட் ஆதரிக்கிற எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், இதன் அடிப்படையில் தரம் நிர்ணயிக்கப்படுது, தகுதியுள்ளவர்கள் உள்ள வராங்க அப்படின்னு. இப்போ என்டிஏ இவ்வளோ குளறுபடிகள் செய்யறப்போ என்டிஏவோட தரம் தகுதி பற்றி ஒரு கேள்வி வருது. என்டிஏ வந்து ஒரு தகுதியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடம் இருந்ததுனால தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து என்டிஏவுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் பரவலான கருத்து. அதை தான் வந்து உச்சநீதிமன்றமும் தன்னுடைய இதை சொல்லுது. ஸோ என்டிஏ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கி அடுத்தடுத்து வர இந்த முறைகேடுகள் இதெல்லாம் வரும்போது நமக்கு உண்மையிலே ஒரு சந்தேகம் வருகிறது. முக்கியமாக இந்த கருணை மதிப்பு கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷங்கள் முடிக்க வேண்டிய எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அதுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண்ணாக கொடுக்கப்பட்டாலும் அது வந்து ஒரே நாடு, இப்போ ஒரே எலெக்ஷன் பற்றி சாத்தியம் இல்லைன்னு பேசும்போது அதே மாதிரி தான் ஒரே நாடு ஒரே தேர்வு கூட வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரதான் செய்யும். ஒரு இந்தியா முழுக்க ஒரே நாளில் நீங்கள் தேர்வு எழுதும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். அப்போ அதுக்கு ஒரு ரெமிடியாக, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கருணை மதிப்பெண் கொடுக்கும்போது அது வந்து அவங்களுடைய அந்த இதே ரொம்ப நிறுத்து போகிற மாதிரி ஆகிடும். அது பாசிபிளே கிடையாது. அதுக்கு தங்களை தயார்படுத்தி இருக்கணும் இல்லையா? இவ்வளவு பெரிய குழப்பங்கள் வருது அப்படின்னா அவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும், அதற்கான வேலைகளை செய்யணும். அப்புறம் மாணவர்கள்கிட்ட உங்களுடைய தகுதி என்னன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதுதான் சிக்கல். அதான் நீங்க இந்தியா முழுக்க அதை வந்து இப்படி ஒரு தேர்வு நடத்தும் போது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரியான வசதிகள்லாம் அது வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது தான், அதனால தான் ஒரு பெரிய சேலஞ்சே அதான விஷயம். இப்போ இந்த முறைகளை பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு ரெமிடியாக இது இருக்கவே கூடாது. கருணை மதிப்பெண்கள்ங்கிறது அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு கமிட்டி போட்டு அவங்க 2018 அப்பஸ் கோர்ட்டு வந்து கொடுத்த ஜட்மெண்ட் ஆதாரமாக வச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதை இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து எதுவுமே ரீடெஸ்ட் பண்ணுறது தான் சரியான முறை, அதுதான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலே என்டிஏ மேலே ரீடெஸ்ட் அப்படிங்கிறது கூட எல்லாருக்குமே ரீடெஸ்ட் இல்லை. ஒரு 1563 பேர் வந்து அவங்களுக்கு அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீடெஸ்ட்டுக்கு போகிற ஆட்கள் இவ்வளோ பேர், அதுலயும் ஒரு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. விருப்பப்பட்டா போகலாம், அவங்க விருப்பப்படலைன்னா ரீஅப்பியர் ஆக தேவையில்லை. அப்போ இது யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரதான கேள்வி ஒன்று எழுது. இது குளறுபடிகள் தான். நான் வந்து நீட்டை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஐயா மாதிரியான கல்வியாளர் அந்த கருத்தை மதிக்கிறோம். அது நிச்சயமா அது வந்து நம்ம வந்து பெரிய அளவு விவாதம் செய்யணும், இந்தியா முழுக்க விவாதம் பண்ணிட்டு. ஆனால் அந்த சிஸ்டத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு அரசியல் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கும்போது காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது அவர் சொல்கிறது வந்து ஆளுங்கட்சி என்ன மறுக்குதுன்னா அப்படிலாம் முறைகள் நடக்கவே இல்லை. இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சர் கூட என்ன சொல்கிறாருன்னா, பிரதான் வந்து பீகாரில் வந்து கேள்வித்தாளும் அவுட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இது மாதிரி திரும்ப ஒரே பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரே மாதிரி மதிப்பெண் வர்றதுல எந்த குளறுபடிகளும் இல்லைன்னு மறுக்கிறார். அப்போ தொடர்ந்து ஆளுங்கட்சி வந்து இந்த சிஸ்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதே தொடர்ந்து அவங்க வந்து அதை தொடர்ந்து அதை நியாயப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் வந்து இல்லை சிஸ்டத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, சிஸ்டம் சரி செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை வந்து காங்கிரஸ் முன்வைக்கிறது. ஆனால் திமுக முன்வைக்கிறது வந்து சிஸ்டத்தையே மாற்றி அமைக்க வேண்டும்ங்கிறது. அது எந்த அளவு சாத்தியம்ங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த அடிப்படையில் எழுற கேள்வியே என்டிஏவோட சிஸ்டத்தில் பிரச்சனையா இல்லை நிர்வாக பிரச்சனையா, அங்கே பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கா, வேற யாருக்காச்சும் அவங்க துணை போகிறாங்களா? அதன் அடிப்படையில் தான் இப்போ ஹரியானாவில் அவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஒரே எக்ஸாம் சென்டரை சேர்ந்த 6 பேர் வந்து முழு மதிப்பெண்கள். அப்புறம் இது டோட்டலி அன்பிரசிடென்டட் இல்லையா? இது வரைக்குமே 720 அவுட் ஆஃப் 720 அப்படிங்கிறது ஒருத்தவங்க வாங்குவாங்க, 2 பேர் வாங்குவாங்க. பட் 67 பேர் ஒரே நாளில் வாங்குறாங்க அப்படின்னா அது யாருக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுதலை. இது வெறுமனே சிஸ்டமேட்டிக் பிரச்சனை மட்டும் இல்லையே.
இல்லை ஆக்சுவலாக இந்த சந்தேகம் குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு தனிப்பட்டதில் ஒரு +2 படிக்கிற பெண்ணின் தகப்பனாக எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. வியாபம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், எனக்கு அந்த குழப்பம் இருக்குது. வியாபம் வந்து ஒரு 2009 சாத்தியமான விஷயம் இன்றைக்கு சாத்தியமாக நிச்சயமாக இருக்கும். இந்த தேர்வுகளில் நிச்சயமாக முறைகேடுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. மேல் ப்ராக்டிஸில் அனைத்து ஒரு ஸ்ட்ரக்சராக நடத்தப்பட்ட விஷயங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டே உழுக்கின ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் சாத்தியம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே சாத்தியமில்லைன்னு மறுக்கவே முடியாது. அந்த பின்னணியில் நம்ம பார்க்கும்போது இது போன்ற குளறுபடிகள் நடந்திருக்கு. அதை வந்து ஆளுங்கட்சி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதற்கான தீர்வுகள் தான் முன்வைக்க முடியும், அதுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் காங்கிரஸ் குரல் எழுப்புகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டத்தையே வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, நீட் என்கிற தேர்வையே வந்து ரத்து செய்வார்கள், இல்லை எல்லாருக்கும் விலக்கு கொடுப்பார்கள்ங்கிறது அதை என்னால் நம்ப முடியவில்லை. அதை பற்றி நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க. திருமிகு மதிவதனி, 2017 நீட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுலேருந்து இல்லாட்டி அதுக்கு முன்னாடியிலேருந்தே தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக திமுக கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் இருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற பாஜக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுக்கும் நீட் எதிர்ப்பு நிலைப்பாடு தான். இப்போ ஆரம்பத்திலிருந்தே வந்து கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும், மாநிலங்களுக்கான அதிகாரம், இதெல்லாம் வந்து இப்போ இந்த நீட் விவகாரத்தினால திமுகவோட அந்த வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீட் நுழைவுத் தேர்வு அப்படின்றதையே நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் சொன்ன மாதிரி இது நுழைவுத் தேர்வு இல்லை, பிள்ளைகளை நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஊழலாக, ஒரு சூதாட்டமாக தான் இதை கல்வியாளர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை நீட் வருவதற்கு முன்பாக இருந்தே இது கூடாதுன்ற ஆர்ப்பாட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், எது எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை அப்படின்றத புரிந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நுழைவுத் தேர்வு எம்ஜிஆர் பீரியடில் கொண்டு வரப்பட்டு திரும்ப 2006 அது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் எங்களுக்கு நுழைவுத் தேர்வு வேண்டான்ற கட்டம் இருக்குல்ல, இந்த பீரியடில் எங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவை அப்படின்ற புரிதல் தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு முதல் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே இது திரும்ப வரணும். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்ற கோரிக்கை இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது. எப்போ எமர்ஜென்சி பீரியடில் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சோ அப்போ இருந்தே நமக்கு இருக்குது. இதில் 2 முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். திரும்ப திரும்ப பேசக்கூடியவர்கள் எல்லாருமே நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை எடுப்பாங்களான்றது தெரியல, நீட்டை வந்து ரத்து பண்ணுவாங்களான்னு தெரியல, கான்ஸ்டியூஷன் படி எங்களுக்கு வேண்டான்னு நாங்கள் கேட்குறோன்னா அதை ரத்து பண்ண வேண்டிய கடமை என்பதை தாண்டி சட்டப்படி உரிமை இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7th ஷெட்யூலில் நமக்கு லிஸ்ட்டு 2ல் என்ட்ரி 6ல் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், பொது சுகாதாரம், ஹாஸ்பிட்டல், மருத்துவம், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ மாநில பட்டியலில் பொது சுகாதாரம் இருக்குது, மாநில பட்டியலில் மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு இருக்குது. இப்போ என்னுடைய மாநிலத்துக்கு நல்ல சுகாதாரம் வேணும், நல்ல மருத்துவமனை வேணும்னா எனக்கு நல்ல மருத்துவர்கள் வேணும். மருத்துவமனைகள் என்னுடைய கட்டுப்பாடு, சுகாதாரத்தை நான் பார்த்துக்கணும். ஆனால் மருத்துவர்களை மட்டும் ஒன்றிய அரசு தேர்ந்தெடுக்கும்ன்றது முறையானதே கிடையாது. அப்போ நீட்டில் முறைகேடு என்பதை தாண்டி நீட்டே முறைகேடு தான். ஆரம்பித்த 2017 இருந்தே எல்லாமே முறைகேடுகளாக நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு முறை சொன்னோம். இன்றைக்கே இது இந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு கேட்டால், வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதிய மாணவர்கள் இதில் குளறுபடி இருக்குன்னு இப்போ வெளியே வந்திருக்காங்க. இதில் எல்லாரும் பேச மறந்த ஒரு செய்தி, 1563 மாணவர்களுக்கு திரும்ப ரீடெஸ்ட் வைப்போம். ரீடெஸ்ட் எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்க எடுத்த மார்க்கில் இந்த கிரேஸ் மார்க்கை மைனஸ் பண்ணிவிட்டு மார்க்கை கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு முறைகேடு இல்லையா? இப்போ இந்த 1563 மாணவர்கள் மட்டும்தான் இந்த 23 லட்சம் பேரில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? பாதிக்கப்பட்டும் சொல்லுவதற்கு வாய்ப்பற்ற எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? அப்படி தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. எங்களுடைய வினாத்தாள் வந்து வேற வினாத்தாள், வட இந்திய மாநிலத்தில் கொடுத்தது கிடையாது. வட இந்திய மாநிலத்தை விட்டுருங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரு சென்டருக்கும் மாறி இருக்கு. இப்போ எங்களுடைய வினாத்தாள் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, கடினமான வினாத்தாள் இருக்கிறதுலையே இப்போ எங்களுடைய மதிப்பெண் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த மாணவர்கள் முதல்ல யார்? ஒன்றிய அரசுக்கு மாணவர்களை பற்றிய புரிதல் என்னவா இருக்குது? இப்போ சார் சொன்னார்ல, 12வது படிக்கிற ஒரு பிள்ளையுடைய தகப்பனா பேசுகிறேன்னு. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் மாணவர்கள் என்னவா பார்ப்போம்? இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? மிஷினாக தானே பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுடைய ஒரு மதிப்பீடோ, அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியை பற்றிய புரிதல் என்ன இருக்குன்றதெல்லாம் தாண்டி நீட்டு கொண்டு வரப்போ இவங்க ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, மனப்பாட முறையை தடுக்க போகிறோம், மக்கப் பண்ணி வாமிட் எடுத்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு சிஸ்டம்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் ஒரு பண்ணையில் அடைக்கிற மாதிரி கோச்சிங் சென்டரில் அடைச்சி 3 வருஷம் 4 வருஷம் என்ன பண்ண வைக்கிறீங்க?
அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை ஒரு மார்க்குக்கு நீ வந்து எப்படி எழுதணுன்றதை திரும்ப 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 ஒரே செட் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறீங்கல்ல, அது மனப்பாடம் கிடையாதா? அப்போ நீட் என்பது எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அதே ஒரு பொய். ரெண்டாவது, நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க போகிறோம், ப்ரைவேட்டுக்கு போகக்கூடிய காசை வந்து நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. போன ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வில் 720க்கு 420 மார்க் எடுத்த மதிப்பெண் எடுத்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க காசு கட்ட முடியாமல். 165 எடுத்த பையன் டொனேஷன் கொடுத்து உள்ளே போகிறாங்க. அப்போ ரெண்டாவது விஷயமும் நீங்கள் சொன்னது பொய். மூணாவது முக்கியமான விஷயம், லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி, அதை எல்லாருமே பேசுபொருளாக்கணும். அந்த பொண்ணு எல்லார் முன்னாடியுமே வந்து பேசுகிறாங்க. ஆயுஷின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாணவி வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாமுடைய மார்க்கே வரல. என்டிஏ வெப்சைட்டில் போய் இவங்க பார்க்குறாங்க, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ஜென்ரேட்டட்னு வருது, உங்களுடைய முடிவுகள் வரல. இப்போ ஏன் வரல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மெயில் பண்ணுறாங்க, உங்களுடைய பதிலே கிடையாது. இந்த பொண்ணுடைய மாமா வந்து ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாரு, வழக்கறிஞரா. அவர் மூலமாக கேட்டு அவங்க பேப்பரை வாங்குறாங்க மெயிலில். அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால உங்களுக்கு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மீடியாவுக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்குது, ட்விட் பண்ணுறாங்க, பிரியங்கா காந்தி எல்லாம் அதை திரும்ப எடுத்து ரீட்வீட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் வந்து இருக்கக்கூடிய நீங்கள் அனுப்பியிருக்கீங்கல்ல பேப்பர், அதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியுது. நான் வேல்யூ பண்ணி பார்த்தா 715 மார்க் எனக்கு வருது. அப்போ 715 மார்க் எடுத்த எனக்கு இன்னைக்கு மருத்துவ சீட்டு இல்லைன்னு சொன்னால் இதை நீதி கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு இன்னொரு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு லக்னோவில் இருக்குது, பேச தெரிந்த ஒரு பொண்ணு, விவரம் தெரிந்த ஒரு பொண்ணு, 3 முறை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்வுக்கு 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்களுடைய மாமா ஒரு ப்ரிவிலேஜாக இருக்காங்க, ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாரு. இத்தனை வாய்ப்பும் இருக்கிற காரணத்தினால அந்த பொண்ணுனால குறைஞ்சபட்சம் கேள்வி எழுப்ப முடிஞ்சுது. இப்படி கேள்வி எழுப்ப முடியாமல் எத்தனை பிள்ளைகள், எத்தனை குழந்தைகள், மாணவர்கள் இந்தியாவில் இந்த தேர்வால் பரிதவித்து அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்கன்றதை நம்ம பேச வேண்டாமா? அப்போ முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு எதிரான, மாணவர்களுடைய உளவியலை பாதிக்கக்கூடிய, நீ எல்லாம் உள்ள வந்துடாதப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்பதில் தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். திரு ராம்கி, மதிவதனை குறிப்பிடுற ஒரு விஷயம், ஒட்டு மொத்தத்தில் இது சமமற்ற வாய்ப்புகளை எல்லா சூழல்லையும், அது ஆன்டி புவர்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதத்துலேயும் அது ஒரு சமமற்ற வாய்ப்பு தான் தமிழ்நாட்டில் சமூகத்தில் உருவாக்குது அப்படிங்கிற வாதத்தை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த கிரேஸ் மதிப்பெண்கள், இந்த ரீ எக்ஸாம்னு சொன்னாங்க இல்லையா, அது பற்றிய உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? ரீ எக்ஸாம் வந்து ஒரு தீர்வா அமையுமா? முதல்ல ரீ எக்ஸாம் தான் வந்து உங்களுக்கு வேறு தேர்வு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வாக்கு எண்ணிக்கையிலே வந்து சிக்கல் இருந்தது அப்படின்னா கூட மறுவாக்குப்பதிவுக்கு தான் உத்தரவிடுறாங்க. ஆக்சுவலாக தேர்தல் மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து ஒரு தேர்வில் வந்து நீங்கள் பிரச்சனைனா அது மறு தேர்வு தான் பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. அதுக்காக வந்து கருணை மதிப்பெண்கள்லாம் கொடுப்பதோ அதெல்லாம் வந்து ஒரு நீண்ட கால தீர்வு ஆகாது. ஏன்னா அது வந்து தேசிய அளவில் நடக்கப்படுகிற ஒரு இது. இன்றைக்கு வந்து ஒரு லாஸ் ஆஃப் டைம் கிடைக்காதனால வந்து உங்களுக்கு கருணை மதிப்பெண்ணா, நாளைக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லி கூட அதை வந்து திரும்ப கருணை மதிப்பெண் கேட்கறதுக்கான ரெக்வஸ்ட் நிறைய வரும். அதை ஒட்டு மொத்தத்தில் 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, அதில் 1563 பேருக்கு மட்டும்தான் பிரச்சனையா? மற்றவங்களாம் பிரச்சனைகளை சந்திக்கல. 1500 பேர் வந்து எங்களுக்கு டைம் கொடுக்கப்படாதனால எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால கொடுத்துருக்கிறதா அவர் என்டிஏ தெரிவிக்குது. ஸோ இது மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி கூட நிறைய பேர் கிரேஸ் மார்க்குக்காக அப்ளை பண்ணலாம். அது பெரிய சிக்கலை கொண்டாக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நமக்கு இந்த சிஸ்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்புங்கிறது மறு தேர்வு தான். ஸோ அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இல்லை, அடிப்படையில் சந்தேகம், மறுதேர்வு வைக்கிறாங்க இல்லையா, அதில் கேள்வித்தாள் வேற தானே கேட்பாங்க, வேற கொஷின் தானே கேட்பாங்க. அந்த கேள்வித்தாள் ரொம்ப கடினமானதாக இருக்குது. இந்த பிள்ளைங்க எடுத்த மதிப்பெண்ணே எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய நிலை என்ன? அவங்க அந்த ஏற்கனவே ஒரு சமமற்ற காம்படிஷன், நீங்க போட்டியே வந்து சமமற்றவர்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, இதை ஏன் கேள்வி எழுப்ப மாட்டோன்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஓகே, நான் ராமசாமி மையப்பன் அவருடைய பார்வை வாங்கிடுறேன். ராமசாமி மையப்பன், ஒரு சமமற்ற ஒரு சூழலை, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீட்டில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக அடிப்படையில் என்டிஏ இவ்வளோ குளறுபடிகளோடு இருக்கிறப்போ நீட்டை எப்படி ஏற்றுக்க முடியும்? நீட்டே ஒரு குளறுபடி, நீட்டில் குளறுபடி இல்லை, நீட்டே ஒரு குளறுபடி அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 வெவ்வேறு பார்வைகள், ஒன்று அரசியல் சார்ந்த பார்வை, ஒன்று சமுதாயம் சார்ந்த பார்வை, ஒன்று வெறும் மாணவரின் உரிமைகளை சார்ந்த பார்வை. மாணவர்களை மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தவறான விஷயம்.
மிக வருத்தத்தக்கமான விஷயம். அதை வந்து எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும், அதற்கான ஐடியல் ஸ்பேஸ் என்ன, அவர்களுக்கு தேர்வு எப்படி இருக்க வேண்டும், தேர்வு இருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதில் சகோதரி அவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம வந்து அன்ஈக்குவலாக வந்து எப்படி டெஸ்ட் பண்ண முடியும், இப்போ வந்து இந்த தேர்வு கடினமாக இருக்கும், இன்னொரு தேர்வு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து யூனிஃபார்மாக ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு டெஸ்ட் இருக்கணுன்றதுக்கான அவசியமே வந்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தேர்வுகளில் 12ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க. அப்போ அவர்களோட அந்த தேர்வு அவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த தேர்ச்சி பெறுகிற விதம் அது கடினமான விதமா இல்லை சுலபமான விதமா இல்லை அந்த சிலபஸுக்கு அதற்கான ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் பார்வைகள்லாம் இருக்கும். அதனால தான் ஒரு தேர்வு, அந்த தேர்வின் மூலமாக தேர்ச்சி பெற்று ஒருத்தருக்கு அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா அது ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம். முன்னாடி நான் மாணவனாக அந்த தேர்வுலயே பல குளறுபடிகள் சார், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான क्वेश्चन பேப்பர் சேரலையே. தமிழ்நாட்டுல ஒரு क्वेश्चन பேப்பர், ஒரே தேர்வு மையத்துல இருக்கிற 2 பேருக்கு வேற வேற क्वेश्चन பேப்பர். உங்களுடைய தேர்வு முறையே சிக்கலால இருக்கு. ஒரே क्वेश्चन பேப்பர் எல்லாருக்குமே வழங்கப்படலையே. மன்னிக்கணும், தமிழ்நாட்டில் கூட போர்டு எக்ஸாம் எழுதும் போது எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் கிடையாது. அந்த கொஷின் பேப்பர் ஆனால் ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பரில் 3 கோடு இருக்கும், 3 கோடும் வேறு வேறு இது இருக்கும். அதனால் அது வேறு வேறு கொஷின் பேப்பர்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அதனால் அந்த கொஷின் பேரை வேறு வேறு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ 2006 கடைசியாக எழுதும்போது நானும் தேர்வு எழுதியிருக்கேன். டிஎன்பிசி இருந்தது, இன்ஜினியரிங்க்கு மெடிசனுக்கு, அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தது. அதுலேயும் வெவ்வேறு தேர்வுகள் வெவ்வேறு தாள்கள் இருக்கும். ஆனால் தேர்வு வேற. கோட் பத்தி பேசுறீங்க சார். ஏபிசி செட்டிங் இருக்கவங்க எல்லாரும் +2 முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். ஏதாவது ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு தேர்வு, மகாராஷ்டிராவுக்கு ஒரு தேர்வு, நீங்க ஸ்டாண்டர்டைஸ்டான எக்ஸாம் இருக்காது. மன்னிக்கணும், ஒரே ஒரு டவுட் மட்டும் சார், அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு, ஒரே ஒரு நிமிஷம். சிலபஸ் வந்து இங்க ஸ்டேட் சிலபஸ் இருக்கு, என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ னுடைய சிலபஸ் இருக்கு. இத்தனை சிலபஸ் வேற வேற இருக்கு இந்தியா முழுவதும். வெவ்வேறான பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே தேர்வு, ஒரே கேள்வித்தான்றது எப்படி ஸ்டாண்டர்டைஸ்ட்னு சொல்றீங்க? அந்த ஸ்டாண்டர்டைஸ்டுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. ஸ்டாண்டர்டைஸ் தேர்வு, ஸ்டாண்டர்டைஸ் மாணவர்கள் படிக்க விரும்பும் நோக்கம், அவர்கள் எந்த சிலபஸில் படிக்கிறாங்கன்றது அவங்களோட சாய்ஸ். ஆனால் தேர்வு தான் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். நான் 100 மீட்டர் ரேஸ் ஓடணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 120 மீட்டர், இன்னொருத்தருக்கு 130 மீட்டர், இன்னொருத்தருக்கு 100 மீட்டர்னு இருக்க முடியாது. அந்த டெஸ்ட் வந்து 100 மீட்டர் தான். அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி 100 மீட்டர் டெஸ்ட்டுக்கு, மன்னிக்கணும் சகோதரி ஒரே ஒரு நிமிஷம், சகோதரி ஒரே ஒரு நிமிஷம் பேசுறதே எனக்கு 8 செகண்ட் கழிச்சு தான் கேட்குது. நான் முடிச்சிடுறேன் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை, பதில முழுக்கவாவது முடிச்சிடுறேன். அதற்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்கள் நடுவில் கேட்டிங்கன்னா நான் முன்னாடி இருக்க கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த 100 மீட்டர் ரேஸ் இருக்குது, அதுக்கு நான் வெவ்வேறு விதமாக ட்ரெயின் பண்ணலாம். நான் இந்தியாவில் ட்ரெயின் பண்ணலாம், வெளிநாட்டில் ட்ரெயின் பண்ணலாம், வேறு மாநிலத்தில் ட்ரெயின் பண்ணலாம், ஹை ஆல்டிடியூடில் ட்ரெயின் பண்ணலாம். எனக்கு வெவ்வேறு கோச்சஸ் இருக்கலாம், எனக்கு வெவ்வேறு ட்ரைனிங் மெத்தட் இருக்கலாம். அது வந்து அவர்கள் என்ன தேர்வு, என்ன மாதிரி அவர்கள் கோச்சிங் பெற வேண்டும், என்ன மாதிரி ட்ரைனிங் பெற வேண்டும் அப்படின்றது ஒன்று. அதுல ஒரு கடினம் என்ன அப்படின்னா, சிலருக்கு அதற்கான வாய்ப்பு எது இருக்கும், எதை அவங்களால சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கடினம் இருக்கும். ஆனா எல்லாரும் ஓட வேண்டிய ரேஸ் ஒண்ணுதான். அந்த ரேஸ்ல யாரு ஜெயிச்சா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணணும். அந்த 100 மீட்டர் ரேஸை ஓடி யாரு முடிச்சா அப்படின்றத வச்சுதான் நம்ம டிட்டர்மின் பண்ணணும். இன்னைக்கு நீட் அப்படின்றது அந்த ரேஸ். நீட்டை யாரு சரியாக எழுதினார்கள் அப்படின்றது ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் என்னோட ஆன்சரை எல்லாருக்குமே சமமான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இல்ல அரசு என்ன வாய்ப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு பிரதான கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கும் அதே நேரத்துல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிறவங்களுக்கும் வேற வேற சிலபஸ்ல படிச்சாலும் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான தேர்வை எதிர்கொள்றப்போ அவங்க 2 பேருக்கும் அதனாலதான் மன்னிக்கணும், பதில முழுக்க கேட்க தயாராக இருந்தால் நான் வந்து மொத்தமாக எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு, எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்க முடியும். அதுதாங்க, நான் பதில இன்னும் முடிக்கவே இல்லையே. பதில முடிக்கிறதுக்கு முன்னாடி பாதி பதிலே நிறுத்திட்டீங்கல்ல. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றது பலரை ரெக்ரூட் பண்ணுது. அந்த டெஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பல மாநிலங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ், பல எக்ஸ்பர்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ நீட் வந்து சரியா தவறா இல்லை, நீட்டில் இருக்க கேள்விகள் சரியாக தவறா இருக்கா, இல்லை அது எல்லாருக்கும் தேர்ச்சி பெறது கூட வழி அமைக்குதா இல்லையா, அனைத்து மாநிலங்களுக்கும் சரி, அனைத்து மாவட்டங்களுக்கும் சரி, அனைத்து மாணவர்களுக்கும் சரி, அனைத்து டிஸ்ட்ரிக்ட்
அனைத்து சிலபஸ்க்கும் சரி. அப்படின்ற போது அந்த டெஸ்ட்லோட கண்டென்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். நீட் வந்து ஒரு சிஸ்டமாக அது வந்து அனைவருக்குமே இப்போ ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அப்படின்னா சுலபம். 2006 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும், இங்கே இருக்க ஒவ்வொரு பிரைவேட் கல்லூரிக்கும் தனியாக எழுதணும். ஸோ இப்போ தனியாக 10 பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா 10 + 11 இது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு. இது இல்லாமல் ஆல் இண்டியாவில் வந்து இது PMT எழுதணும், அதற்கப்புறம் AFMC எழுதணும், அதற்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக எழுதணும், அங்கே இருக்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் தனித்தனியாக எழுதணும். நாட்டில் 400க்கு மேலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதை யாரை அஃபோர்ட் பண்ண முடியுமோ 400 எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணணும். யாரை அஃபோர்ட் பண்ண முடியாதோ ஒரு தேர்வு கூட எழுத முடியாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் அப்ளிகேஷன் ஃபீ தனியாக கொடுக்கணும். நான் வந்து எவ்ரி வீக்கெண்ட் நான் 12வது எக்ஸாம் முடிச்சதுலேருந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் என்ன மாதிரி தேர்ச்சி பெற முடியும்? அதற்கான எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குமா இல்லையா? அதுக்கான ப்ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லையா? இத பத்தி எல்லாம் யாரும் யோசிக்கல. இன்னைக்கு ஒரு தேர்வு இருக்குன்றது தவறு கிடையாது, அந்த தேர்வுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும்னு. அப்ப NTA-ல போய் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உட்கார்றாங்கல்ல, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் உட்கார்றாங்கல்ல, அவங்க என்ன சிலபஸ் என்ன கேள்வி கேட்கணும் டிட்டர்மைன் பண்றதை நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர அந்த நீட் ஒரு தேர்வாக இருக்கிறது. 400 தேர்வுகளுக்கு பதிலாக இன்று மாணவன் நாடு முழுக்க ஒரு தேர்வு எழுத முடியும். நான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க அரசு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பிரைவேட் கல்லூரிக்கு மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், 1000 சீட்டுக்கு மட்டும் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சொல்றதுக்கு பதிலா நாடு முழுக்க இருக்க 1.5 லட்சம் சீட்டுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழக மாணவன் சொல்லுவான் அப்படின்னா அது இன்னும் பெட்டர். அந்த வாய்ப்பை நான் எடுத்துறணும். ஏன்னா என்னோட அரசியல் ஆதாயம் அதுல பெட்டர் இருக்கு அப்படின்னு பலமுறை விவாதிச்சோம் சார். இப்போ அடிப்படையில NTA இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்குல்ல, அப்போ அவங்களோட போய் ஒரு மாணவர் எப்படி மோத முடியும்? பிரச்சனைகள் இருக்குல்ல, ஒரு 67 பேர் வந்து முழு மதிப்பெண்களை வாங்குறாங்க, அதுல 6 பேர் ஒரே சென்டர்ல போய் வாங்குறாங்க, அவங்க எப்படி வாங்குனாங்க அப்படிங்கிற கேள்வி அடிப்படையில் எழுப்பணும்ல. அதுதாங்க ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் லீக் அப்படின்னு சொல்றோம்ல, போன வருஷம் 2022 தமிழ்நாட்டில் மேக்ஸ் சிலபஸ் பேப்பர் லீக் ஆயிருந்துச்சு. ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். 70% வந்து ரீ எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்துச்சு. கிரேஸ் மார்க் வந்து 12 மார்க் போடப்பட்டது. அப்போ அந்த மாணவர்கள் நிலைமை என்ன? அப்போ அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் தவறான நபர்கள், அந்த தவறான நபர்களை நம்ம தண்டிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் கஜேந்திர பாபு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இதுக்கு வந்து நீங்க தகுதின்னு சொல்றீங்களே, எதுக்கு அப்புறம் கிரேஸ் மதிப்பெண்கள்? இங்க பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணப்படுறது இல்லையே, வெறுமனே கரெக்ஷன் தான் பண்றாங்க, அதுலயும் क्वेश्चंसலயும் குளறுபடி அப்படிங்கறாங்களே. ஏன்னா பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அவங்கள தாண்டி நான் எதுவுமே பேசிட முடியாது, என் அறிவுக்கு அதுவும் எட்டுனதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான், நான் 400 டெஸ்ட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு டெஸ்ட் பெட்டர் ஆப்ஷன். நான் ஆனால் அந்த டெஸ்ட்ல இருக்க சிலபஸ் என்னன்னு அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப சரி. அப்போ அந்த சிலபஸ் அதை நான் சரியாக தவறு கிடையாது. இது இல்லாம மூன்றாவது விஷயம், அவங்க வந்து அதற்கு முன்னாடி சில சந்தேகங்கள் இருக்கு, நான் அதை கிளியர் பண்ணிட்டு நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நீட் வந்து என்ன பண்ணும் மனுஷங்கள்னு சொன்னால் மனிதநேயமற்ற முறையில் பேச வைக்கும். அதை தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு மனிதநேய உணர்வோட ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக கிராமத்திலேருந்து அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு கூட தெரியாமல் வரக்கூடிய ஒரு மாணவரை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக CBSEயில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரோட 3 ஜென்ரேஷனாக படித்த மாணவரோட போட்டி போட வைக்கிறீங்களே, இது எப்படி சரியான தேர்வாக இருக்குன்றது தான் முதல் கேள்வி. இதுக்கு என்ன இவங்க ரொம்ப லாபகரமாக நம்முடைய ராமசாமி மையப்பன் சார் சொல்கிறாருன்னா, தேர்வு தாங்க ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க முடியும், அதுக்கு நீங்கள் எப்படினாலும் வரலாம், எப்படினாலும் வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி வந்தப்பையும் இதே பிரச்சனை தான் பண்ணாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா கல்வி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் விட முடியாது, பள்ளிக்கூடங்களே இருக்கக்கூடாது, பயிற்சி கூடங்களாக அது மாறணுன்றது தான் நீட்டினுடைய முதன்மை நோக்கமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் ஒரு பொண்ணு படிக்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக படிப்பாங்களா? செலவு எவ்வளோ ஆகும்? ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணக்கூடிய மாணவர் 3 வருஷம் ட்ரைன் பண்ணி கூட அவங்க படிப்பாங்க. வாய்ப்பே இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்கள? அவங்க மருத்துவம் தான் அவங்க படிக்கணும்னு ஆசை. எங்கள் பிள்ளைங்க 12ஆவதுல 1176 மதிப்பெண் அனிதா எடுத்தப்ப தகுதி இல்லையா? குஜராத்தில் இன்னைக்கு ஒரு பொண்ணு ஃபிசிக்ஸில் 21 மார்க் எடுக்குது, 705 மார்க் நீட்டில் எடுக்குது. இதில் எது தகுதி? இந்த ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆனது தகுதியா, நீட்டில் 705 எடுத்தது தகுதியா? நீட்டில் 705 எடுக்கிறது தான் உங்களுக்கு தகுதின்னு சொன்னால், அப்போ இந்த 12 வருஷம் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பள்ளி கல்வி முறையை வேணாமா, ஒழிச்சிடலாமா? இந்த பள்ளி கல்வி முறை எதுக்கு இருக்குது? அதனுடைய ஸ்டெபிலிட்டியை நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ பொதுவான சமமற்ற ஒரு தேர்வை எழுதுவதற்கு தமிழ்நாடு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறோம். இது அவரும் வழக்கறிஞர், அவருக்கும் தெரியும். குடியரசுத் தலைவருடைய அசென்ட்டுக்காக இன்னைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்.
அவங்களுடைய ஒப்புதல் பெற்றா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கண்டிப்பாக வரும்ன்றது உண்மை. இப்போ குடியரசுத் தலைவருக்கு போகுது அப்படின்னு சொன்னால் மாநில அரசுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய குரலாக இருக்கும். இந்த ஒரு மசோதா மட்டும்தான் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நாங்களும் இது ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒருமனதாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம். அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத ஒரு ஒன்றிய அரசு இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு சர்வாதிகார போக்கோடு இருக்கணுமா? இதுவரைக்கும் போன்ற நபர்கள் திரும்ப கேட்கிற ஒரு கொஸ்டின், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் முறைகேடுகள் நடக்கலையா, அதுலயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது, அப்ப டிஎன்பிஎஸ்சியை ஒழிச்சிடலாமா, அதுக்கு வேற ஏதாச்சும் மாற்று தானே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம் சார். டிஎன்பிஎஸ் ஒரே ஒரு இது மட்டும், டிஎன்பிஎஸ்சியை முதல் நீங்கள் நீட்டோட சேர்த்து பார்க்கறதுன்றதே நமக்கு கொஞ்சம் தகராறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, படித்து முடித்த பிறகு வேலைக்கு போகிறதுக்காக எழுதுகிற ஒரு தேர்வும் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு தேர்வும் ஒன்று கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகளில் இந்த மாதிரி படிக்கிறதுக்கே ஒரு தேர்வு எழுதக்கூடிய சிஸ்டம் இந்தியான்ற ஒரு இதில் நீட்டுன்றதை தவிர படிக்கிறதுக்கே நான் ஒரு எக்ஸாம் எழுதணுன்றது கிடையாது. அடுத்தவங்க என்னென்ன கேட்பாங்கன்னா ஜேஇ இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்லன்னு சொல்லி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிக்கு நீங்க 12th மார்க் வச்சு வந்துடலாம். இல்ல நான் நேஷனல் லெவல்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜேஇஏ தவிர நீட்ன்றது ஏன் மாநிலத்தில் நான் படிக்கிறதுக்கே தேர்வு எழுதணுன்றது. ஓகே, திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நீங்க குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. முதல்ல நாம 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பற்றி பேசுகிறோம்ன்ற புரிதல் வேண்டும். அது ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எதுவாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15 வயது இருந்தால் அந்த பிள்ளைங்க வந்து 10th எழுதுறாங்க, 17 வயது இருந்தால் அந்த பிள்ளைங்க வந்து +2 முடிக்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர்னு. ரெண்டாவது, ஒரு முறை நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேர்வை எப்படி மதிப்பிடுவீர்கள் என்று முன்கூட்டியே சொல்லிடுவீங்க தேர்வுக்கான. ஆனால் இங்கே இது தேர்வே இல்லைன்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த நடைமுறையில் நீங்கள் இந்த கிரேஸ் மார்க் அல்லது காம்பன்சேட்டரி மார்க்கை பற்றி ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. நீ சரியா எழுதுனா உனக்கு இந்த மார்க்கு, நீ தப்பா எழுதுனா நான் எடுத்துருவேன்னு சொன்னா அப்ப என்ன அச்சுறுத்தி 24 லட்சம் பேரை என்ன அச்சுறுத்தி இருக்கிறீங்க? நீ சரியா தெரிஞ்சா எழுது, இல்லனா எழுதாத அச்சுறுத்தி. அதுவும் கூட கிரேஸ் மதிப்பெண்களோட தகுதி பற்றியும் சொல்லல. யார் வந்து அதை பற்றி எல்லாம் சொல்லல அப்படின்னு அவங்க சொல்லவே இல்ல. ரெண்டாவது, நீங்க இவ்வளவு ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் டெஸ்டிங், அதாவது யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் விட பெட்டர், போர்ட்ஸ் எல்லாம் விட பெட்டர் நீங்க சொல்ற ஆளால ஏன் கொஸ்டின் பேப்பர்ல மல்டிபிள் சாய்ஸ்ல 2 சரியான ஆன்சர் இருக்கிற கொஸ்டின் யார் கொடுக்க சொன்னாங்க? இதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சியா? இதுக்காக தான் இத்தனை லட்சம் பேரை போட்டு நீங்க இவ்வளோ கோச்சிங் சென்டர்ல வாட்டி எடுக்கிறீங்களா? ரெண்டாவது, டைம் காம்பன்சேஷன் சொன்னீங்கன்னா என்ன காம்பன்சேஷன் நான் கேட்குறேன். ஹாலுக்குள்ள நான் வந்துட்டேன், 10 மணிக்கு நான் வந்துட்டேன், உள்ள வந்து உட்காரணும்னு சொல்லிட்டீங்க, என்னை உட்கார வச்சுட்டேன். இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுக்குறீங்க. யார் குற்றவாளி? குற்றவாளிக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆனா சரியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்த எனக்கு நேரம் போச்சுன்ற பதட்டத்தில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். எனக்கு நீங்க அப்ப கூடுதலா டைம் கொடுத்துருக்கணும். அப்ப நீங்க கூடுதலா டைம் கொடுக்கல. இப்ப என்ன சொல்றீங்க? உனக்கு லாஸ் ஆன டைமுக்கு நான் உனக்கு மார்க் கொடுத்துறேன்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? இல்ல மார்க் கொடுத்தது தப்பு, அதனால நான் மார்க்கை திரும்பி எடுத்துக்கிறேன். நீ அந்த மார்க் இல்லாம நீ என்ன மார்க் வாங்கி, நான் கொடுத்த கிரேஸ் மார்க் இல்லாம, அந்த நட்டையீடு மார்க் இல்லாம நான் கொடுத்த ஏற்கனவே நீ எடுத்த மார்க் அதுதான் உனக்கு இருக்கும். இல்ல அதை ஏத்துக்க முடியாதான் நீ எழுதுன்றீங்க. தவறு செய்தவருக்கு தண்டனை கிடையாது, ஆனால் பாதிக்கப்பட்டவரை 2வது முறை தண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. இது எந்த வகையில வந்து நியாயமாக இருக்க முடியும்? டைம் காம்பன்சேஷனை ஒரு கூடுதலான ஒரு கிஃப்ட் மாதிரி என்டிஏ தரப்புல கொடுக்கப்படுது. அப்புறம் இப்போ 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. இப்போ ஒரு சென்டர்ல வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா தனித்தனியா என்டிஏ வந்து அப்படி கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு கொலையை செய்துவிட்டு உயிர் போய்விட்டது, என்ன செய்ய சொல்றீங்க? அதுக்கு நான் வந்து நஷ்டஈடு கொடுக்கிறேன்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நேரத்தை நான் தொலைத்து விட்டேன். என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரத்தை நான் தொலைத்து விட்டதை நீங்கள் எப்படி என்ன மதிப்பிட சொல்றீங்க? மீண்டும் வந்து என்ன இன்னொரு தேர்வு எழுதுன்றீங்க. அப்ப இன்னொரு தேர்வு எழுதுவதற்கு நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? நான் என்ன ரோபோவா? நான் மனுஷன் கிடையாதா?
அப்ப எனக்கு உணர்வே கிடையாதா? என் உணர்வுக்கு எந்த மரியாதையும் கிடையாதா? சரி, மாணவர்கள் பிரச்சனையை பேசுறீங்க. மாணவர்கள் தாங்க பிரச்சனை. இது மாணவர் பிரச்சனை இல்ல, மாணவர்களை படிக்க விடாமல் செய்கின்ற பிரச்சனை. மாணவர்கள் இல்லாம வேற யார்? பிரதமர் பிரச்சனையா இது? முதலமைச்சர் பிரச்சனையா இது? கோடிக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை. இந்த மாணவர்கள் தான் மருத்துவர்களாகி நாளைக்கு ஆரம்ப சுகாதார நிலைக்கு வரணும். ஓகே, மருத்துவ கட்டமைப்பே இது ஒட்டுமொத்தமாக பாதிக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பார்வையை வாங்கிக்கிறேன். திரு நெடுஞ்செழியன், தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அந்த எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நீட்டுக்கான மொத்தமான ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா முழுக்க இப்போ இதுக்கு ஒரு மறுதேர்வு நடத்தணும், இதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறது வேறு ஒரு டிஃப்ரெண்டான பார்வை இருக்கு இரண்டுக்குமே. ஸோ ஒட்டுமொத்தத்தில் தேசிய அளவில் என்ன தாக்கத்தை இதை ஏற்படுத்தி இருக்கு? ஒரு கல்வியாளரை இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அவங்க வந்து இது தார்மீகமாக இது நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இனிமேல் இந்த எக்ஸாம் பண்ணலன்னு விட்டு கொடுத்துட்டு போனோம். பட் அவங்க அப்படி பண்ணலை. என்னென்னா பிரின்ஸ் சார்னு சொன்னாங்க, அதாவது ஃபஸ்ட்டு இவங்க ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டியான ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 1 hour முன்னாடி வர சொல்கிறீங்க. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் நீங்கள் வந்து 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க. அதுவும் எங்கே வைக்கிறீங்க? சென்ட்ரல் சிட்டிக்குள்ளே வைக்கிறதுல ஊருக்கு வெளியே கொண்டு போய் வைக்கிறீங்க. அதுவும் ஒரு தனியார் கல்லூரிகளில் வைக்கிறீங்க. சிட்டிக்குள்ளே அத்தனை கல்லூரிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் வந்து செலக்டிவாக சென்டர் வைக்கும்போது ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய பையன், அவனுக்கு வசதி இல்லை, கார் இல்லை அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சி போனால் பக்கத்தில் சாப்பிட்றது கூட இடம் கிடையாது. அவன் 10-11 மணிக்கு அவன் வீட்டில் சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு வந்தான்னா 11 மணிக்கு சென்டர் போகிறான்னா 11, 12, 1, 2, 3 மணி வரைக்கும் அவனால் பசி தாங்க முடியும். அதுக்கப்புறம் பசிச்சான்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பசிச்சதுன்னா அவனால் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எல்லா கரெக்ட் ஆன்சரும் கரெக்டாக தப்பாக தெரியும். இதை கூட ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸஸை கொள்ள முடியாதவங்க தான் அந்த என்டிஏ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து இந்த தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏவோட ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பயங்கர கோஆர்டினேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 marks வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தரோம், இது 35 கஷ்டம், நீங்கள் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும், 15ல் 10 அட்டன் பண்ணோம் அப்படின்னா இது எந்த போர்ஷன், எது டெலிட்டட் போர்ஷன் என்னங்கிறத வந்து 55 இந்தியாவில் இருக்க ஒரு காப்ஸே போர்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 55 போர்டுக்கு மேலே இருக்குது. இந்த போர்டெல்லாம் கூட்டி இதெல்லாம் நாங்கள் இதை டெலிட் பண்ணுறோம் இதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. இன்னொன்று வந்து 2013 சிபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நான் இந்த மாணவர் வந்து வாங்கும்போது நான் இந்த மாணவர் ஆல் இண்டியாவில் என்ன ரேங்க்கு, இந்த மாணவரோட அந்த ஆல் இண்டியாவில் என்ன கேட்டகரியில் என்ன ரேங்க்கு, தமிழ்நாடுனா அந்த ஸ்டேட்டோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்டேட்டில் எத்தனாவது ரேங்க்கு, ஸ்டேட்டில் வந்து அந்த கம்யூனிட்டியில் எத்தனாவது ரேங்க்குன்னு வெளிப்படைத்தன்மை இருந்தது. இப்போ ஒரு டேட்டா கூட கொடுக்குறதில்ல. அப்படின்னா என்னென்னா எந்த மாணவர் வேணாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாலும் அவர் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு எந்த ஸ்டேட்டில் அதிகமாக மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அங்கே போய் சீட் வாங்கிக்கலாம். அப்போ இது வந்து மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அதாவது 2013 நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது மெரிட்டே காம்ப்ரமைஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் என்னோடய கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து எனக்கு வந்து 600 மார்க்கு, நான் 599 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நான் விட்டு கொடுத்துட்டு வரணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. மெரிட்டுன்னு பேசியே மெரிட் இல்லை பணம் 799 மார்க் வாங்கியிருந்தால் கூட பணம் இல்லைன்னா சீட்டை விட்டு கொடுத்துட்டு வரதுனால 134 மார்க் பையன்லாம் வரான். இப்போ நீங்கள் என்ன உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உண்மையிலே நாங்கள் மெரிட்டை பாதுகாக்கிறோம் அப்படின்னா இந்த மதிப்பெண் வாங்கிய மாணவர்களுக்கு சீட்டை கொடுத்து பணமும் கொடுத்து அவங்கள வந்து படிக்க சொல்லியிருக்கணும். ஏன் வந்து நீங்கள் பணம் உள்ளவங்க அப்போ வந்து ஒரு கிராமத்து பையனோ வாட்டவர் நீங்கள் வந்து எங்கேருந்து படித்தாலும் அந்த மாணவர் மதிப்பெண் வாங்கினா பணம் இல்லைன்னா விட்டு கொடுக்கறதுனால தான் 135, 150க்குலாம் நீங்கள் சீட் கொடுக்குறீங்க. அப்போ மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுதுல்ல. இதை வச்சே நீங்கள் நீட்டை கேன்சல் பண்ணலாம். ஆனால் நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த தேர்வில் வந்து என்ன அப்படின்னா தேர்வு கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி செக் பண்ணுறீங்க. ஆனால் உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு காப்பி அடிக்கிறதையோ இப்போ நீங்கள் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டில் இதெல்லாம் வந்து எத்தனை இடங்களில் இதை வந்து சப்ரஸ் பண்ண போயிட்டுருக்கு, எத்தனை மாணவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நாங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கோம், அதை வந்து நாங்கள் ஏன் எஸ்கலேட் பண்ணலை அப்படின்னா இது வந்து ஒரு ஈக்குவல், அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனே வந்து நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அக்சஸ் கொடுக்கணும், எல்லாம் வந்து சமூகத்தில் எல்லாரையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சோஷியல் ஈக்குவிட்டி தெரியாதவங்க தான் இன்றைக்கி எக்ஸாம் கண்டக்டிங் அத்தாரிட்டினா. ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, நீங்கள் 1500 ஃபீஸ் வாங்குறீங்க, இன்னொரு தடவை நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றபடி தேர்வு மையங்கள் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்னு குறிப்பிடுறீங்களா? ஏன்னா இந்த 67 பேர்ல 6 பேர் வந்து டாப் மதிப்பெண்கள் 720 வாங்கினவங்க ஒரே இடத்துலன்றப்போ அவங்களுக்கு வந்து எது முறைகேடு செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து திறந்து விடப்பட்டிருக்கா அப்படின்னா ஒவ்வொரு தேர்வு மையங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கான தேர்வு மையங்கள் ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ணப்படுதா?
இல்லை ஏதாவது டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா பழைய வைஸ் சான்சலர் அழகாக சொல்லியிருந்தார், 70s சொல்லியிருந்தார், இந்தியா முழுவதும் ஒரே லா அண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆல் இண்டியா எக்ஸாம்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த எக்ஸாமில் வந்து என்ன பிரச்சனைனா, எங்கெல்லாம் கமர்ஷியல் நோக்கம் அதிகமாக இருக்கோ, இது அரசியலும் வணிகமும் சேர்ந்ததுனால இது பாதிக்கப்படுகிறது, மாணவர்களும் சமுதாயம் தான் பாதிக்கப்படுகிறது. அதனால் இது வந்து நீங்கள் வந்து அரசியலை பிரித்து விட்டு வணிகத்தை பிரித்து விட்டு நான் வந்து மெரிட்டில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் வந்து மாணவருக்கு நான் வந்து பணம் உதவி தரேன் படித்து. ஏன்னா உலகத்தில் இந்த பாப்புலேஷனே கிடையாதுங்க. இந்தியா சுதந்திரம் பெற்று இன்றைக்கி +2க்கு அப்புறம் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28 பேர் தான் உயர்கல்விக்கே வர்றான். அதில் வந்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கெலாம் வர மாணவர்களை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணி இது பண்ணிங்கன்னா பணம் இருந்தால் உள்ளவா அப்படின்னா 1.5 கோடி கொடுத்து படிக்கிற பையன் ஒரு புவர் பேஷண்ட்டோட கையை எப்படி தொட்டு பார்ப்பான்? அவன் லைஃப் ஸ்டைலே வேறு. அதனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு சத்தியமாக நல்ல டாக்டர்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து என்டிஏ வந்து எனக்கு இனிமேல் தேர்வு கண்டக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு அவங்களே தார்மீக பொறுப்பெடுத்து அவங்க விட்டு கொடுத்துட்டு போகணும். இதை வந்து பிடிவாதமாக பிடிச்சி, ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க, எத்தனையோ ஸ்டேட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, இதையே நீங்கள் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டேட்டில் உள்ள மாணவர், அவர் வசதியான மாணவர்னா அவர் ஈஸியாக சுப்ரீம் கோர்ட் போக முடியுது, அவரால் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியுதுன்னா, நான் ஒரு கிராமத்தில் எனக்கு வந்து எல்லாமே இது எனக்கு நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு வந்து அந்த கோடிங் ஷீட் மாறி இருக்குது, புக்லெட் மாறி இருக்குது, அவங்க எழுதும்போது 45 நிமிஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே மூடி மறைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு சமநிலைப்பாடு வந்து எங்கேயுமே கிடையாது. இது வருந்தத்தக்க விஷயம். இது வந்து மாணவர்களோட ஷூலேருந்து பார்க்கணும். பெற்றோர்களோட கனவுகள் வந்து சிதைக்கப்படுகிறது. இதை வந்து நீங்கள் ஒரு தேர்வுனே சொல்லக்கூடாது. உங்களால் பண்ண முடியலையா அந்தந்த ஸ்டேட்டில் கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டோம். ஏன்னா டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் வந்து அவங்க இந்த தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அவாலிஷன் கமிட்டி நாங்களும் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி +2 மதிப்பெண்கள் நாங்கள் எடுத்து ஒரு 5 வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து +2 மதிப்பெண்களையும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களையும் பண்ணும்போது எங்கேயுமே டேட்டா வந்து கோரலேட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் அந்த நுழைவுத் தேர்வே வந்து பேசிக்கலி நாங்கள் வந்து அழிக்கப்பட்டது. இப்போ அந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது என்னதுன்னா கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறைய உருவாகுது. இப்போ நீங்கள் சியூடிக்கு ஒன்று உருவாகுது. சியூடிலாம் வந்து எக்ஸாமினேஷன் என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம், பட் சியூடியில் நீங்கள் போன வருஷம் 10 பேர் தேர்வுகள்லயும் அது குளறுபடி பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. நான் இதற்கான பதிலை கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்விட்டர்ல எக்ஸ் வலைதள பக்கத்துல நீட் தேர்வை மையப்படுத்தி அடுத்தடுத்து வெடிக்கும் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள் கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அப்படின்னு 53 விழுக்காடு பேரும், வெளிப்படையான நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு 12% பேரும், மாநில அளவிலான தேர்வு தேவை அப்படின்னு 12 விழுக்காடு பேரும், மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு 23% பேரும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நீட் தேர்வுல இருந்து நிரந்தர விலக்கு வேணும் அப்படின்னு 53 விழுக்காடு நபர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. திரு ராமசாமி மையப்பன், இப்போ என்டிஏக்கு வந்து நெட் எக்ஸாமும் அவங்க தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த நீட்ல மட்டும் குளறுபடி இல்லை, நெட் மாதிரியான எக்ஸாம், ஜேஇ மெயின் போன்ற எக்ஸாம் இப்படின்னு பல குளறுபடிகள் அடுத்தடுத்து பார்த்தோம்னா கடந்த 3 வருஷத்துல எடுத்து பார்த்தோம்னா 16 தேர்வுகளில் குளறுபடி. இந்த எக்ஸாம் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுல இருந்து இப்போ நீட்ல நடந்திருக்கிற குளறுபடிகள் வரைக்குமான அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்தடுத்து என்டிஏ மேல வருதே, என்னதான் தீர்வு? ஸோ தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 2022, 23, 21 ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் லீக் ஆகிருக்கு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை மொத்தமாக அபாலிஷ் பண்ணிடலாமா? அது சொல்யூஷன் கிடையாது. அங்கே இருக்க நபர் தவறு செய்திருக்கிறார், அந்த நபரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டிசிப்ளினரி என்கொயரி நடந்திருக்கு, அவங்க மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்டிஏ தவறான இன்ஸ்டிடியூஷனில் அதை ஃபார்மலைஸ் பண்ணது தவறான விஷயம் கிடையாது. அங்கே இருக்க நபர்கள் தவறான நபர்களாக இருந்திருக்கலாம், அதற்கு சிபிஐ என்கொயரி வைங்க, இல்லை வேறு மோட்ஸ் ஆஃப் என்கொயரி இருக்குது, யார் தவறு செய்திருக்கார்களோ அவங்கள பனிஷ் பண்ணுங்க. இது வரைக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம் எழுதுறது பெட்டரா, நாடு முழுக்க 400 எக்ஸாம் எழுதுறது பெட்டரா, ஒரு மாணவன் 4 எக்ஸாம் எழுதுறது பெட்டரா இல்லையா? இந்த ஒரு பிரச்சனை. இது இல்லாம ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண்டென்ட் மட்டும்தான், சிலபஸ் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு கிராமத்துல எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் வர பள்ளியில நான் படிக்கிறேன், இல்ல 4 ஆசிரியர் வர பள்ளியில படிக்கிறேன். இதே நான் வந்து ஒரு இன்னொரு டவுன்ல நான் வந்து ஒரு 10 ஆசிரியர் வர பள்ளியில படிக்கிறேன், இல்ல நான் வந்து பெருநகரத்துல வந்து 100 ஆசிரியர் இருக்கிற பள்ளியில படிக்கிறேன். நான் வந்து ஒரே 12ஆம் வகுப்பு தேர்வு தான் எழுதணுமா? டிஎன்பிசி எழுதுறேன், நான் தமிழ் மீடியம்ல படிச்சிருப்பேன், நான் டிஎன்பிசி தேர்வு எழுதணும். ஆனா ஒருத்தங்க சென்னையில் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, அவங்க டிஎன்பிசி எழுதுவாங்க.
அப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு? ஸோ எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க வேண்டியது அந்த தேர்வு ஒன்று தான். அந்த தேர்வை நியாயமாக நேர்மையாக நடத்த வேண்டும். அதுக்கான அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா இல்லையான்றது தான். இங்கே என்டிஏலையும் நபர்கள் தவறு செய்திருக்காங்கன்னா அவர்களை பனிஷ் பண்ணணும். மன்னிக்கணும், என்டிஏல அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. மன்னிக்கணும் மேடம், அந்த என்டிஏல அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்றனால தான் நீதிமன்றத்துல நம்ம கேள்வி கேட்க முடியுது. ஃப்ரேம் ஒர்க் இருக்கா இல்லையா அது ஒழுங்கா நடத்தலங்கறதான மெயினான ஒரு இஷ்யூவா இருக்கு. அந்த என்டிஏல தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. அப்ப தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவ் என்டிஏல ஏன் கேள்வி கேட்கறதுல, ஏன் இந்த சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்கணும், ஏன் இந்த மாதிரி क्वेश्चनिंग பேட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கற கேள்வி வைப்பதில்லை. ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க சார்? தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவ் எங்க இருக்காங்க? மன்னிக்கணும், எக்ஸ்பர்ட் கமிட்டி எடுக்கும்போது அதுக்கப்புறம் ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் எடுக்கும்போது எல்லா ரீஜனல்ல இருந்தும் அதற்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொண்டு வரப்படுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி क्वेश्चन பேப்பரை செட் பண்ணி இல்ல அது எங்க இருக்கு சார்? என்டிஏ வெப்சைட்ல அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு போட்டு அதுல எதுலயுமே தமிழர்களை பற்றி இதே கிடையாது. இல்ல என்டிஏல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் தாங்க. என்டிஏ வந்து தனியா இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு டவுட், நீங்க அத மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, இப்ப நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாங்கன்னா இவங்க எல்லாம் இருக்கணும்னு இருக்கும்ல. என்டிஏ கேள்வித்தாளை தயாரிக்கிறப்ப அவுட் சோர்சிங் கொடுக்கறாங்களா இல்ல எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அவங்களே தயாரிக்கிறாங்களா? என்டிஏ கொடுக்கக்கூடிய கேள்வித்தாள் எங்க தயாரிக்கப்படுகிறது, யாரால் தயாரிக்கப்படுகிறது? எப்பவுமே எக்ஸ்பர்ட் கமிட்டி தான். அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் சார் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி? உங்களுக்கு தெரியுமா அவங்க யார் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி தெரியுமா? தயாரிக்கறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையோ இங்க இருக்கக்கூடிய ஒரு யார் தேவையில்லாம இருக்காங்க, யார் தவறான நபர்கள் இருக்காங்க, யார் அன்குவாலிஃபைட் நபர்கள் இருக்காங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி யாருன்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியாதுல, வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சி இல்ல. யார் எக்ஸ்பர்ட் கமிட்டினா உங்களுக்கே தெரியாதுல. டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு தேர்வு எதுக்கு நடக்கணும்ங்கறத அவங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டி என்னன்னு அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. மன்னிக்கிறோம், அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி யாருன்னு பப்ளிஷ் பண்றாங்க. இது இல்லாம ஆர்டிஐலயும் அது கேட்டு பெறக்கூடிய விஷயம் தான். டிரான்ஸ்பரன்சி இல்லாம இல்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் ஆர்டிஐல போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா சார்? வருஷம் வருஷம் எப்படி அடிப்படையில வெளிப்படை தன்மை ஏன் இல்ல அப்படிங்கற ஒரு கேள்வி தான் வருது. கஜேந்திர பாபு, நான் இந்த இறுதியான ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். திரு ராமசாமி மையப்பன், உங்க சுற்று முடிஞ்சிருச்சு, நான் இறுதியா வரேன் உங்ககிட்ட. நீட் தேர்வு வேணாம்னு ஒரு பக்கம், இப்ப நீட்ல இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, என்னதான் தீர்வு? திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க, நீட்ல இவ்வளவு குளறுபடி நடக்கிறது இல்லை, நீட்டே குளறுபடி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளில் 100 இடம் இருக்குன்னு சொன்னால் அந்த 100 இடத்துல 15 இடத்தை வந்து மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே கொடுத்துட்றோம். ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்கிறோம். 100ல் 15 போச்சுன்னா 85 சீட்டு எங்கிட்ட இருக்கு. ஒரு கல்லூரியில் 85 சீட்டுனா எங்கிட்ட இருக்கிற 25 கல்லூரி இன்டூ 85% சீட்டு, அது என்னுடைய சீட். அந்த 85% சீட்டுக்கு என்னுடைய மாநில அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்காக நான் வச்சிருக்கிறேன். இந்த குழந்தை என்னுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவராகி, அது என் கிராமம் தொடங்கி அது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும், அது திரிபுராவுக்கு போகும், நாகாலாந்துக்கு போகும், காஷ்மீருக்கு போகும், எங்கெல்லாம் மருத்துவ சேவை தேவைப்படுதோ அங்கே அத்துணிக்கும் போகும். இந்த 85 குழந்தைய நான் வந்து மருத்துவராக்கிறதுக்கு நான் ஏன் 400 ஆல் இண்டியா டெஸ்ட் எழுதணும்னு எனக்கு தெரியல. என்னுடைய மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அரசுடைய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழக இடத்திற்கு என்னுடைய மாநில மாணவர் தானே. அப்படியே திரும்ப திரும்ப ஒரு பொய்யை 100 முறை சொன்னா, அந்த 100 முறை பொய்யை சொன்னா அந்த பொய் வந்து உண்மையாயிருமா? எனவே இந்த 85 பசங்களை என்னுடைய மருத்துவ கல்லூரியில் சேர விடாம பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஃபாரின் நேஷனல், பல நாடுகளில் படிக்கக்கூடிய என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவங்க அத்துணை பேருடைய நீங்க தாரங்கம்பாடி பையனை போட்டி போட சொல்றீங்க, திருவண்ணாமலை பையனையும் விழுப்புரம் பையனையும் போட்டி போட சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? நான் துபாயில உட்கார்ந்துகிட்டு சிபிஎஸ்இல +2 படிப்பேன். துபாயில எனக்கு என்ன வசதி, லண்டன்ல எனக்கு என்ன வசதி? நான் வந்து இந்திய ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா அங்க படிக்கிற அங்க இருக்கிற வாய்ப்பு என்ன, என்னுடைய தஞ்சாவூர்ல இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற வாய்ப்பு என்ன? ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட் சொல்றீங்களே. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது இல்லையா? சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்காம தேர்வை சமமாக நடத்துவேன் என்பது கிரிமினல் குற்றம். இன்றைக்கு என்டிஏ செய்திருப்பது கிரிமினல் குற்றம் என்பதை ஒத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு சட்டப்படி 246 கீழ் சட்டத்தை இயற்றி
254 உட்பிரிவு 2 கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க. எனவே அரசமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு உருவாக்கி அனுப்பியிருக்கிற அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தருவதுதான் இதற்கு தீர்வே தவிர இந்த குளறுபடிக்கு என்ன தீர்வுன்னு கேட்கறதல்ல. திரு ராம்கி, என்னதான் இறுதி தீர்வு? சிபிஐ விசாரணை வரைக்கும் கோரி இருக்கிறாங்க. இல்லை, நீட் விலக்கு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலிஸ்ட் கோரிக்கை. அது தமிழ்நாட்டில் அதை பற்றி தொடர்ந்து பேசியதுனால தெரியும். ஆனால் மற்ற மாநிலங்கள் 21 மாநிலங்கள் என்ன நினைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். பெரும்பாலான மாநிலங்கள் நீட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றன. பெரும்பான்மையான மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. குஜராத்ல 2013 மாணவர்கள் கொந்தளித்து எழுந்தாங்க. இன்றைக்கு மகாராஷ்டிரால, ஹரியானால, டெல்லியில, உத்தரப்பிரதேசல மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பெரும்பகுதி மாணவர்கள் போராடும் பொழுது அதே கேள்வியை நான் அவர்கிட்ட முன் வச்சேன். இது ஒரு பிம்பம் அடிப்படையில தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பம் கற்பிக்கப்படுது. ராஜஸ்தான்லயே அந்த எதிர்ப்பு வந்துச்சு. அங்கேயே பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதுக்கு அப்புறமே அங்க அந்த வாதம் ஆரம்பிச்சாச்சு. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நிலவரம் படி எல்லா இடத்துலயுமே நீட்டுக்கு எதிரான போராட்டம் நீங்க பாத்துருப்பீங்க. அறிமுகப்படுத்தப்படும் போதே ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு இருந்தாங்க. இன்னைக்கு படிப்படியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி போன்ற பெரிய தேசிய கட்சிகள் முன்னெடுக்கும் போது ஒரு நீட்டுக்கான எதிர்ப்புங்கிறது வலுத்துதான் செய்யும். ஆனால் இதை நம்ம முற்றிலுமாக ரத்து செய்ய முடியும். ஏன்னா நீங்க உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறது, நீட்டுடைய புனிதத்தன்மைங்கிறது, என்டியோட புனிதத்தன்மைங்கிறது. சோ அதனால அதற்கான வாய்ப்புகள் புனிதத்தன்மை கெட்டு போச்சுன்னு சொல்லிடுச்சுல்ல, அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் உச்சநீதிமன்றம் தன் தவறை உணரணும். உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்பர்ட் பாடி கிடையாதுங்க. சட்டத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிற பாடியை தவிர மெடிக்கல்லயோ எஜுகேஷன்லயோ உச்சநீதிமன்றமோ ஹைகோர்ட்டோ இட் இஸ் நாட் an expert body. எனவே எந்த ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிவிஷன். நீங்க அந்த புனிதத்தன்மை அப்படிங்கறதையும் அக்செப்ட் பண்ணல, புரியுது. நான் மதிவதனி அவர்களுடைய இறுதி பார்வையை இதுல அரசியல் கடந்து எல்லாத்தையும் கடந்து மாணவர்கள் அப்படின்ற புள்ளியில ஒருபோதும் ஒன்றிய அரசு யோசிக்காது, அவங்களால யோசிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு மாணவர்கள் பக்கம் மட்டும் நின்று யோசித்து தான் எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லை. நான் இன்னமும் சொல்றேனே, அந்த மாநிலம் ஆதரிக்குது, இந்த மாநிலம் ஆதரிக்குது, அங்க மாணவர்கள் போராடுறாங்க. மாநிலம் ஆதரித்தால் எங்க வேணுமோ அங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டான்றதான் எங்களுடைய பார்வையா இருக்கு. ரெண்டாவது, ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ற மாதிரி நீங்க மாணவர்களை முழுக்கை சட்டை போட்டிருக்கவங்க நம்ம எல்லாம் டிவியில பார்த்தோமே, அரைக்கை சட்டையா கிழிச்சிட்டு போறாங்க. மாணவிகள் அவங்க காதுல இருக்க தோடு, தலையில இருக்க கிளிப் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. தாலியை பற்றி புனிதமாக பேசக்கூடிய பிஜேபி தாலியை அறுத்துட்டு அந்த பிள்ளைகளை உள்ள அனுப்புறப்ப கேள்வி கேட்காம இருக்காங்க. இப்ப நீங்க கிரிமினல் குற்றவாளிகள் மாதிரி உள்ள அனுப்புறீங்க. நெட்னு சொல்லி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை எழுதின மாணவர்களும் சரி, எங்களை போன்றவர்களுக்கும் அதுல அனுபவம் இருக்கு. ரொம்ப குளறுபடிகள் அவ்வளவு நடக்குதுங்க. நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ள தீவிரவாதிகளை டெஸ்ட் பண்ணி அனுப்புற மாதிரி உள்ள அனுப்புறாங்க. உளவியல் ரீதியாகவும் இது பாதிப்பு, அரசியல் ரீதியாகவும் இது பாதிப்பு. எல்லாத்தையும் தாண்டி மாநில உரிமைகளை இது நசுக்குது. முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்னைக்கு கமிட்டி போடுறோம்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு. அந்த கமிட்டியில யார ஒரு உறுப்பினரா வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பிரதீப் குமார் ஜோஷி என்று சொல்லக்கூடிய என்டிஏ உடைய சேர்பர்சனா இருந்தவரை நீங்க வைக்கிறீங்க. யாரு குளறுபடி பண்ணாங்களோ அவங்களையும் நீங்க கமிட்டியுடைய பர்சனா போடுறப்ப மீண்டும் என்டிஏ குளறுபடி தான் செய்யும். என்டிஏவுக்கு தெரிந்ததெல்லாம் ஊழல் தான். ஒன்றிய அரசு நியாயப்படி நீட் விலக்கை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தர வேண்டும். ஓகே, திரு நெடுஞ்செழியன், உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை. இல்லை, அரசியலை தனியாக பிரிங்க, கல்வியை தனியாக பிரிங்க, அண்ட் வணிகத்தை தனியாக பிரிங்க. இது மூணையும் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா எதிர்கால சந்ததியினர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. மருத்துவங்கிறது இது ஒரு தன்னலமற்ற சேவை. இதுக்கு எண்ணற்ற மாணவர்கள் இன்றைக்கி நீங்கள் எஜுகேஷன் நல்லா கொடுத்தா, இன்றைக்கி தமிழ்நாடு நம்ம எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம்னா குளோபல் மார்க்கெட்டுக்கே இப்போ நம்ம டாக்டர்ஸ் கேட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த மாணவர்களை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த இடத்துல மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டு தான் கண்டக்ட் பண்ணணும். சென்ட்ரல் பண்ணாலும் இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கும் பொழுது அவங்க எதுவும் ஓனர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி சக்ஸஸிவாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தேர்வை கண்டக்ட் பண்ண முடியலன்னு விட்டு கொடுத்துட்டு போகணும். பட் அதில் உள்ள மணியை பார்க்குறதுனால இதெல்லாம் விடுறதில்லை. இந்த தேர்வு மையங்கள்லேயும் குளறுபடிகள், நிறைய இடங்களில் குளறுபடிகள் இருக்கும்போது இந்த தேர்வை கேன்சல் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஓகே சார். ராமசாமி மையப்பன், ஒன் லைன். எஸ், மாணவர்களுக்கு எது முக்கியம் அப்படின்றது அந்த மாணவர்கள் தேர்ச்சி செய்ய வேண்டும். இதை மற்றவர்கள் பேசுவது என்றைக்குமே சொல்யூஷன் கொண்டு வர போகிறதில்ல. மாணவர்கள் அவர்களுக்கு என்ன சரி அப்படின்ற அதுக்கான எஃபர்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம், இல்லை
திமுக நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2013 அதை எல்லாருக்குமா கொண்டு வரலனா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்தது இந்த திமுக ஆட்சி. திமுகவின் உறுப்பினர் தான் அன்றைக்கு நீட்டை கொண்டே வந்தார். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கானவங்களா இல்லையா அப்படின்றத அவங்க சொல்லணும். ஒரே ஒரு நிமிஷம் சகோதரி, ஒரே ஒரு நிமிஷம் சகோதரி, ஒரே ஒரு நிமிஷம். சட்டத்தை பாராளுமன்றத்தில் பிளேஸ் பண்ணது யாரு? சாரி, அந்த பில்லை யாருங்க பிளேஸ் பண்ணா? நீங்க சொல்லுங்க. பில்ல திமுக நபர் பிளேஸ் பண்ணல. திமுக நபர் பில்ல பிளேஸ் பண்ணாரு இல்லையா? இல்லையா? திமுக நபர் பில்ல பிளேஸ் பண்ணாரா இல்லையா? நான் அது எல்லாருக்கும் கிடையாது. நான் அதான் சொல்றேன், நீட் வந்து அனைவருக்கும் கிடையாது. ஆனா அந்த பில்ல பிளேஸ் நரேந்திர மோடி தலைமையில் ஒன்றிய அரசு 2016ல தான் செக்ஷன் டி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இன்சர்ட் பண்ணாங்க. அப்பதான் சட்டமாச்சு. 2016 வரைக்கும் ரெகுலேஷனா தான் இருந்தது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷனா தான் இருந்தது. எனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டம் இருக்கிறதுனால இது சபார்டினேட். யாருமே கேட்க தயாராக இல்ல. நான் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மட்டும்தான். பிரின்ஸ் ஐயா, நான் உங்களை எதிர்த்து எதுவுமே சொல்ல போறது கிடையாது. நான் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மட்டும்தான். ஏராளமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நன்றி. விவாதத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களை. இது கேள்விக்களம், மக்களின் மேடை.